ஹலோ தமிழா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான டெசிஷனும் டைமும் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மனுஷனை எங்கேருந்து எங்கே கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வீடியோ. நம்ம இப்போ டைம் ட்ராவல் பண்ணி 1980க்கு போகிறோங்க. போயிட்டு உங்கள் கையில் ஒரு 10,000 rupees கொடுத்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அப்போ அவைலபிளாக இருக்கும் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இப்போ 2019 வந்து அதோட ரிட்டர்ன்ஸ், அதாவது உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் 10,000 rupees எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க சரி அப்படியே தானே இருக்க போகுது அப்படின்னு. அது கிடையாதுங்க. நீங்கள் 10,000 rupees நீங்கள் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1,200 தான் வந்து நிற்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். அந்த பணவீக்கம் நம்ம வருஷம் நம்மளோட பையிங் கெப்பாசிட்டி, அதாவது பர்ச்சேசிங் பவர், நம்ம வாங்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே இருக்குங்க. ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 1980ல் 10 கிராமோட கோல்டு விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,330 ரூபா. இப்போ கரண்ட்டாக 2019 கிட்டத்தட்ட ஒரு 32,000 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கரண்ட் வேல்யூ 2,50,000 ரூபா மாறி இருக்கும். அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் மூணாவதாக ஒரு ஏதாவது பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஆவரேஜாக ஒரு 7% வர மாதிரி நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறீங்க. அப்போ 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணல, வெறும் ஃபஸ்ட் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10,000 ரூபா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் இப்போ 70,000 ரூபா வந்து நிற்கும். அது ஓகே தான், பட் பெஸ்ட் கிடையாது. நம்ம இப்போ ரியல் எஸ்டேட் உள்ளே கொண்டு வரலைங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஒவ்வொரு லொக்கேஷன் பொறுத்து நம்ம ப்ராஃபிட் மாறும். இது வந்து ஒரு குளோபலாக ஒரு யூனிவர்ஸில் ஒரு காமனாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. நம்ம அடுத்த ஒரு பிஸ்னஸுக்கு போகிறோங்க. 1980ல் நீங்கள் அசீம் பிரேம்ஜியோட சேர்ந்து நீங்கள் விப்ரோவில் ஒரு 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஷேர்ஸ் அவரோட சேர்ந்து நீங்கள் விப்ரோட ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக அதோட மார்க்கெட் விலை, அதாவது சந்தையின் மதிப்பு கிட்டத்தட்ட 745 கோடியாக இருக்குங்க. கரெக்ட், 745,000 கிடையாது, 745 லட்சம் கிடையாது, 745 கோடியாக இருக்குங்க. அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 41.5% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். எப்படி அது உங்களுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது நீங்களே பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது விப்ரோ வந்து 1981லேருந்து ஆரம்பித்து 2019 வரைக்கும் கொடுத்துருக்கு போனஸ் அண்ட் ஸ்ப்ளிட். போனஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஷேருக்கும் இத்தனை ஷேர் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நான் வச்சுங்க. ஒவ்வொரு ஷேருக்கும் இவ்வளோ ஷேர் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, அந்த ஷேரோட முகப்பு விலை, அதாவது ஃபேஸ் வேல்யூவை அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அப்போது போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்க வந்து வேல்யூ டபுள் ஆகும், இல்லைனா ட்ரிபிள் ஆகும். பட் ஸ்ப்ளிட் கொடுத்தாங்கன்னா உங்கள் கையில் இருக்க வேல்யூ எப்போவுமே மாறாது. அதனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மாறுமே தவிர உங்களுக்கு வந்து வேல்யூ மாறாது. ஸ்ப்ளிட்டை பற்றியும் போனஸ் பற்றியும் நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேங்க. பட் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு நம்ம இப்போ ஒரு சின்ன டேக்அவே தான், எப்படி நம்மளோட 10,000 ரூபா 745 கோடி ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது பார்த்தோம், அது நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் 1980ஸில் நீங்கள் ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக 2019ல் உங்கள் கையில் 1,92,00,000 ஷேர்ஸ் வந்துருக்குங்க. அப்போ கரண்ட் சந்தை மதிப்போல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 745 கோடி வருதுங்க. சரி, எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்கிறேங்க? இந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லி உங்களுக்கு கடுப்பேற்றுறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகவோ கிடையாதுங்க. இந்த மாதிரி 2019ல் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை சுட்டி காட்டுறதுக்காக மட்டும்தாங்க நான் இதை சொல்லியிருக்கேன். சிலர் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் லக்கு தேவைப்படுது, அந்த லக்கு இருந்தால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா நான் இன்வெஸ்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்புங்க. இந்த லக்குக்கு பேர் ஸ்குருட் லக் கிடையாதுங்க. இதுக்குன்னே ஒரு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது, பாஸ்டிவ் லக். கரெக்டுங்க. சின்ன வயசில் நம்ம பாட்னியில் படிச்சிருக்கோம்ல, லூயிஸ் பாஸ்டர், அவர் சொன்னது தான். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் இன்னும் 30 வருஷத்தில் என்னென்னலாம் மாற்றம் வருதோ, என்னென்னலாம் சேஞ்சஸ்லாம் வருதோ அதை கணிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 10 ஷேர் வாங்கிட்டு 10 ஷேருமே ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் எதுவும் ஒரு ஷேர் ஹிட் ஆச்சு, இந்த மாதிரி ஹிட் ஆச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும். எப்படி 1980ல் ஒரு 10,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இப்போ மாறி இருக்குமோ, அதே மாதிரி இப்போ 2019 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 2015 உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறுங்க. அதுக்கு நான் கேரண்டி. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களோட வேலைங்க. இந்த விப்ரோ எக்ஸாம்பிளே எடுத்துங்க. ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு மேனேஜர், அவங்க எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்க பிஸ்னஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்சீட் ஆவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.